ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக தமிழகம் முழுவதும் இளைஞர்கள் மாணவர்கள் முன்னெடுத்து வரும் போராட்டம் தொடர்ந்து வலுப்பெற்றுக் கொண்டிருக்கிறது. மதுரையில் போராட்டத்தில் ஈடுபட்ட இளைஞர்கள் ரயிலை மறித்த காரணத்தினால் அப்பகுதியில் ரயில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்து சம்பவ இடத்திலிருந்து நமது செய்தியாளர் ஆல்வின் அளித்த கூடுதல் தகவல்களை இப்போது பார்க்கலாம். தமிழர்களின் பாரம்பரியமான விளையாட்டாக இருக்கக்கூடிய ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவு தெரிவித்து தமிழகத்தினுடைய பல்வேறு இடங்களில் தொடர்ச்சியாக மாணவர்கள் பெருந்திரள் போராட்டங்களை நடத்தி வருகிறார்கள். இதனுடைய ஒரு பகுதியாக மதுரை மாநகரத்திலும் சரி, மதுரையினுடைய புறநகர் பகுதிகளிலும் தொடர்ச்சியாக பலவிதமான போராட்டங்கள் பொதுமக்களாலும் மாணவர்களாலும் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் மாணவர்கள் இன்றைய தினம் தொடர்ச்சியாக கோவையிலிருந்து நாகர்கோயில் நோக்கி செல்லக்கூடிய ரயிலை மறித்து விரைவாக வந்த ரயிலை மறித்து தங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த போராட்டத்தினுடைய எதிர்ப்பு இவர்கள் தெரிவிக்கக்கூடிய கருத்து என்னவாக இருக்கிறது என்று சொன்னால், தொடர்ந்து தமிழக முதலமைச்சர் இன்றைய தினம் பாரத பிரதமரை சந்தித்து ஒரு நல்ல முடிவை அறிவிப்பார் என்று எதிர்பார்த்திருந்த நிலையில் மத்திய அரசும் இந்த விளையாட்டு தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருப்பதனுடைய காரணமாக தங்களால் எதுவும் செய்ய இயலாது என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டதனுடைய காரணமாகவும் தாங்கள் எதிர்பார்த்த தீர்ப்பு விரைந்து கிடைக்கவில்லை என்ற காரணத்தினாலும் இதுபோன்ற போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறார்கள். மாணவர்கள் எடுத்த இந்த முன்னெடுப்பு போராட்டத்தினுடைய காரணமாக அந்த ரயில் தற்போது வரை சிறைபிடிக்கப்பட்டிருக்கிறது. இதனுடைய காரணமாக மதுரை மார்க்கமாக தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய ரயில்களும் சரி, அதே போன்று தென் மாவட்டங்களிலிருந்து வட மாவட்டங்கள் மற்றும் வட மாநிலங்களுக்கு செல்லக்கூடிய ரயில்களினுடைய சேவை என்பதும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இதனுடைய காரணமாக பயணிகள் ஒருபுறம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரு சில விரைவு வண்டிகள் மாற்று வழியில் இயக்கப்பட்டு வருகிறது. தொடர்ச்சியாக மாணவர்களுடைய போராட்டம் என்பது மதுரை பகுதியை பொறுத்தவரையில் வீரியம் அடைந்து வருகிறது. இந்த போராட்டத்தினுடைய இந்த சூழலில் மாணவர்களோடு தொடர்ச்சியாக அரசு அதிகாரிகள் பல பேச்சுவார்த்தைகளில் நடத்தினார்கள். ஆனால் அந்த பேச்சுவார்த்தையில் எந்த விதமான முடிவும் எட்டப்படாத ஒரு சூழல் என்பது இருந்து கொண்டிருக்கிறது. இப்படியாக இந்த மாணவர்களுடைய போராட்டத்திற்கு தொடர்ந்து இந்த பகுதி மக்களும் ஆதரவு தெரிவித்து வருகிறார்கள். இது குறித்த கருத்துக்களை இந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்களோடு பேசி தெரிந்து கொள்ளலாம். சார் வணக்கம். நீங்க இந்த ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாகவும் மாணவர்களுக்கு ஆதரவாகவும் என்ன மாதிரியான குரல் கொடுக்குறீங்க? அவர்களுக்கு எப்படி ஆதரவு தெரிவிக்கிறீங்க? நாங்கள் மதுரை பறவை ஊரிலிருந்து வந்திருக்கோம். முத்துராமலிங்கபுரத்திலிருந்து நாங்கள் இப்போ எப்படி சொல்லணும்னா 3 நாளாக நாங்கள் போராடி கொண்டிருக்கோம். ஜல்லிக்கட்டு வேண்டும்னு. பீட்டாங்கிறவங்க யாருங்க? எங்களோட உரிமையை தட்டி பறிக்க அவங்க யாருங்க? எங்கேருந்துங்க வந்தாங்க? இன்னைக்கு ஜல்லிக்கட்டு வேணாம்பாங்க, நாளைக்கு எங்கள் பிள்ளை காது குத்து வைக்க வேணாம்பாங்க. இதெல்லாம் கேட்டு போகிறதுக்கு நாங்கள் ஒன்றும் கிடையாது. தமிழோட ஒற்றுமை ஒன்று சேர்த்த பீட்டாமிக்கு வேணால் நாங்கள் நன்றி சொல்ல மொழியா. இந்த இதில் அவங்க தலையிடக்கூடாது. ஆகவே இந்த ஜல்லிக்கட்டு தொடர்ந்து நடைபெறுமாறு மத்திய அரசு மாநில அரசு வேண்டும் விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். அப்படி தடை செஞ்சால் இதோட பெரும் கலவரமாக ஏற்படும். அதேபடி சூழ்நிலை நீங்களே எடுத்தாரியா. மாணவர் இன்று அறவழியில் தான் போராட்டம் நடத்துகிறாங்களோ ஒழியா இன்னும் போராட்ட காலத்தில் குதிக்க கிடையாது. இது ஒரு 25% தான் நடந்துட்டு இருக்கு. இன்னும் 75% இருக்கு. அதை வெளிக்காட்டி வரலாமல் மத்திய அரசும் மாநில அரசும் பயன்படுத்திக்கணும். வாய்ப்பு கொடுத்த 7 நியூஸ் தொலைக்காட்சிக்கு நன்றி. தொடர்ச்சியாக இந்த பகுதியில் மாணவர்களுடைய போராட்டத்திற்கு இந்த பகுதி மக்களும் தொடர்ந்து ஆதரவு தெரிவித்து வருகிறார்கள். இந்த போராட்டம் தொடர்ந்து மாணவர்களால் முன்னெடுக்கப்பட்டு வருவதனுடைய காரணமாக பெரிய அளவில் நாளைய தினம் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட இருக்கிறது என்பது மட்டும் தற்போதைய கலை காரணமாக இருக்கிறது. சுப்பிரமணியத்துடன் ஆல்வி மதுரை.